குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்தவனைய ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சு, லக்னம் உட்பட ராசி உட்பட எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னா இது வந்து கால சர்ப்ப தோஷமா போகுது. அப்படி இருந்தால் அவங்க படாதப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் உண்டு. அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யோகமாகவும் வேலை செய்யும். அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை போட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ப்ளஸ் யோகம்ங்கிறது இந்த குரு கேது சேர்க்க, கேள யோகம், ஹம்ச யோகம், கஜகேசரி யோகம், மாளவியா யோகம் இப்படியெல்லாம் இருந்து வேலை செஞ்சாதான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த நவ கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா கொடுத்துரும். அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நடக்கக்கூடிய திசைகள் தான் வந்து எந்த திசையில ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தெல்லாம் கொண்டு போகும் அப்படிங்கிறதற்கு தசாபுத்திகள் தான் வந்து டிசைட் பண்ணும். அதாவது குரு கேது சேர்க்கை, கேள யோகம், கோடீஸ்வர யோகம் சொல்றோம்னா அப்ப குரு திசையோ கேது திசையோ வந்தா தானே கொடுக்கணும். அப்படி இல்லைல்ல, வேற ஏதோ ஒரு திசையில கொடுத்துறது இல்லை. புதன் திசையிலேயே, சனி திசையிலேயே, சுக்கர திசையிலேயே கூட கொடுத்துறது இல்லையா? அங்க குரு கேது சேர்க்க கேள யோகம், கோடீஸ்வரனா இவை என்னைக்கா இருந்தாலும் ஆவாம் அப்படிங்கிறது தான் அது சுட்டி காட்டுதே ஒழிய அந்த திசை வந்தாதான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதன்படி இன்னைக்கு நம்ம ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் டிஸ்பிளேல கொண்டு வரேன். இவர் 1985 பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இவர் ஜாதகத்தை வந்து நீங்க பாருங்க. எல்லா கிரகங்களுமே வந்து ராகு கேதுக்குள்ள தான் மாட்டிருக்கும். லக்னம் உட்பட ராசி உட்பட எல்லாமே கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுல வந்து ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு சில பிளஸ் இருக்கு. நான் இது நாள் வரைக்கும் எந்தெந்த வீடியோக்கள்ல எத்தனை ரூல்ஸையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்கணும். அது எல்லாமே இதுல வந்து ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரியா? அதை எப்படி பிரித்து பார்க்கலாம், அது நம்ம மெத்தட் டிஎஸ் மெத்தட் படி சொல்லலாம். இது லெசன் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இதில் என்ன ஒரு இதுன்னா, இங்கே வந்து செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது ஒரு இது பரிவர்த்தனைங்கிறது ஒரு வகையில் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நடந்திருக்கு. சரி, ரைட்டு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. சரியா? இந்த பையன் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் குறைபாடு உள்ள பையனா அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிற வேண்டியதில்லை. சரி, ராகு கேதுடைய மிட் பாயிண்ட்ல செவ்வாய் சுக்கிரன் மாட்டி இருக்கிறார். சரி, அவங்க திசையும் நடந்திருக்கு. அப்போ கல்யாணத்தை கொடுக்காம விட்டுருச்சா அப்படின்னா அப்படி இல்லை, கொடுத்துருக்கு. அதே செவ்வாய் திசையிலே கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு புது பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, இதுல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். மகர லக்னமா வந்திருக்குது. லக்னாதிபதி சனி 11ஆம் இடத்துல. பாவகரம் இருக்கலாமா? இருக்கலாம். சரியா? 11ஆம் இடத்துல செவ்வாய் கூடிய பரிவர்த்தனை 2க்கும் போயிடுறாரு. சரியா? லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் போயிடுறாரு. அப்ப 2-11 கனெக்ஷன் வந்து பிறப்பு லக்னத்துக்கு இருக்கு. இவன் என்னைக்கா இருந்தாலும் சம்பாதிச்சிருவான், சொத்து பத்து சேர்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்படுது. ஏன்னா 2 பேருமே ஆட்சி பலம் பெறாங்க இல்லையா? 11 அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல கூட்ட கிரகங்கள் இருக்கலாம். அது ஒரு வகையான யோகம். அது பகை கிரகமா இருந்தாலும் வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப 2 அதிபதி சனி 2ஆம் இடத்துல போனா சொத்து பத்து சேர்த்துருவான். ஏன்னா செவ்வாய் கூடயே தானே பரிவர்த்தனை ஆகிறாரு. செவ்வாய் நல்ல சொத்து பத்து தானே. அங்க செவ்வாய் யார் கூட இருக்கிறாரு? சுக்கிரன் தானே. அப்ப வீடு வாசல்லாம் கட்டுவான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்கா எடுத்துக்கலாம். அப்ப லக்னாதிபதி சனி ஆட்சி பலத்துல இருக்கிறாரு. 5 அதிபதி சுக்கிரன் அவரும் கூட தானே இருக்கிறாரு. ரைட்டு. 9 அதிபதி புதன் அவர் சனி கூடயே தானே இருக்கிறாரு. அப்ப 1, 5, 9 கனெக்ஷன் இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. பரிவர்த்தனை யோகத்துல 3 பேருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. லக்னாதிபதி, 5 அதிபதி, 9 அதிபதி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. கூட கேது இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணாதானா? ஆட்சி பெற்றவங்க கூட இருக்கனால பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கேது திசைன்னு வந்தா டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்கு. அது உடல் ரீதியான தொந்தரவை கொடுக்கும் அப்படின்னு போகலாம். சரி, இவர் பிறந்தது பரணி நட்சத்திரம், மேஷராசி, சுக்கிர திசை. ஒரு 11 வருஷம் 5 மாசம் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. அது பாலிய வயசு விட்டுருவோம். சூரிய திசை ஒரு 6 வருஷம். அப்ப 11, 6, 17 வயசு. அதையும் கூட விட்டுருவோம். குட்டி சுக்கிரன் கஷ்டத்தை கொடுக்காதானா? கண்டிப்பா கொடுத்தது. பெற்றோர்களுக்கு சிரமத்தை கொடுத்தது. அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க ஓரளவுக்கு. அப்புறம் அந்த சுக்கிர திசை 11 வருஷம் முடிஞ்ச உடனே சூரிய திசை வந்தவொடனே, ஏன்னா சூரியன் வந்து குரு கூட உட்காந்துருக்கிறாரு இல்லையா? அப்படிங்கும்போது சூரியனுடைய திசை வரும்போது தந்தை மூலியமாவே இவருக்கு கொஞ்சம் உதவிகள்லாம் கிடைக்குது. படிக்கிறாரு. படிச்சு முடிச்சோடனே அப்படியே வேலையை நோக்கி போறாரு அப்படிங்கிற மாதிரி போகலாம். அது வந்து 17 வயசு வரைக்கும் தான். அதனால படிப்புக்காக உதவி தந்தையை பண்ணியிருக்கிறாரு. ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஏன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால அது பக்கம் வச்சுக்குவோம். படிப்புக்காக வெளிநாடுலாம் போறாரு, படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். மேஜரா வந்து சந்திர திசை 17 இருந்து 27 வயசு வரைக்கும் நடந்தது சந்திர திசை. சரி, இந்த சந்திர வந்து கல்யாணத்தை கொடுக்கணும். கல்யாணம் கூட 27 வயசு தானே ஆகுது. ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட
அது பிறகு வந்து சந்திர திசையில் என்னென்ன கொடுத்துச்சு அப்படின்னு சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சந்திரன் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க, ஒன்றா தான் உட்காந்துருக்குறாங்க. அது சந்திரனுக்கு 11ஆம் இடம். சரியா, லக்னத்துக்கு 2ஆம் இடம். ஆனால் நம்ம சந்திரன் இருக்க விட்ட தானே லக்னம் வைக்கிறோம். அப்போ லக்னாதிபதி செவ்வாயே 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. கூட 2 7க்கு அதிபதி சுக்கிரன் கூடயே சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் 4க்கு அதிபதி திசையை நடத்திருக்கிறாரு. மேச லக்னம் குழப்பிடக்கூடாது, திசையை நடத்திருக்கிறாரு. செவ்வாய் கூட தான் சந்திர திசானத்தை சம்மந்தப்பட்டுட்டாரே, கல்யாணத்தை கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடம் பாதகஸ்தானம். மேச லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். சரியா, அப்போ அந்த இடத்துல என்ன வந்துட்டு இருக்குன்னா காதல் ஒன்று வந்துருக்கு, அது ஃபெயிலியர் ஆகுது. சரியா, அதாவது 17 வயசுல ஆரம்பிச்சது 27 வயசு வரைக்கும் நடந்த சந்திர திசையில ஒரு காதல் வந்தது ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன் லக்னாதிபதியை செவ்வாயை வந்து இதெல்லாம் மாட்டிக்கிட்டாரு. இந்த டிஎஸ் மெத்தட் படி மேச லக்னத்துக்கு செவ்வாய் வருவார், ஆனால் பிறப்பு லக்னத்துக்கு சனி. சரியா, இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை வந்தது. இந்த பரிவர்த்தனை யோகமா வேலை செய்யணும்னா முதல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்னது இல்லையா, பரிவர்த்தனைங்கிறது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன் காதல்லே கொடுக்குது அப்படின்னு பார்த்தா செவ்வாய் லக்னாதிபதி நம்ம சொல்லக்கூடிய செவ்வாய் கூடயே சுக்கிரன் இருக்கிறாரு, சனி கூடயே பரிவர்த்தனை ஆகிறாரு, சனி கூடயே புதன் கேது சேர்க்க நடந்தது சந்திர திசை. மனசு தானே, சந்திரனா மனசு, சுக்கிரனா வந்து உணர்ச்சி, புதன்னா காதல். இவங்களோட செவ்வாயும் சனியும் மாறிக்கிட்டாங்க. அப்ப என்ன இந்த வயசுல நடக்கக்கூடியது, பரிவர்த்தனை யோகம் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் பரிவர்த்தனை யோகம் யோகமாகவும் செயல்படும். அப்ப பரிவர்த்தனை யோகம் முதல்ல ஒரு தடவை ஏமாற்றத்தை கொடுத்தா திரும்ப திரும்ப கொடுக்காது, ஒரு தடவை தான் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பிறப்பு லக்னத்துக்கு பாதக அதிபதி யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு தடவை பாதகத்தை கண்டிப்பான முறையில் பண்ணுவார். அந்த பாதகத்தை ஒரு தடவை பண்ணுனா திரும்ப பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதியும் கூட. ஆனா மரணம்ங்கிறது அப்படி கிடையாது. மாரகாதிபதி கொடுக்கணும்னு வச்சா ஒரே தடவை முடிச்சிடுவாரு. அதெல்லாம் கண்டத்தை கொடுத்து தப்பிக்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை தான் மரணம்ங்கிறது, ஒரு தடவை தான் அப்படிங்கிறதையும் கருத்தில் வச்சுக்கோங்க. அப்ப அது பிறகு இந்த 27 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. செவ்வாய் ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்கிறாரு. சிரமத்தை கொடுக்கணும், கல்யாணத்தை கொடுக்கக்கூடாது, ரொம்ப பிரச்சனையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த செவ்வாய் வாங்கியிருக்கிறது ராகுசாரம். சரியா, செவ்வாய் பரிவர்த்தனையில ஆட்சியும் ஆகுறாரு. ஏற்கனவே ஒரு வகையில ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு லவ் ஃபெயிலியரை கொடுத்தது திரும்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால திரும்பவும் வந்து இந்த செவ்வாய் திசையில என்ன நடக்குதுன்னா வேற ஒரு பெண்ணுடைய காதல் ஏற்படுது. அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்றாங்க, குழந்தை, ஒரு ஆண் குழந்தையும் கிடைக்குது. ஆண் குழந்தை ஏன் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், எப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த செவ்வாய் வந்து ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டியும் எப்படி இந்த மாதிரி யோகத்தை கொடுத்ததுன்னா இங்க எல்லா கிரகங்களுமே சம்மந்தப்படுது. செவ்வாய் ராகுடைய சாரம் வாங்கிட்டார். சரியா, செவ்வாய் கூட சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் கூட சனி பரிவர்த்தனை ஆகுறாரு. பரிவர்த்தனை ஆகும்போது புதன் கேது சேர்க்க எல்லாமே இந்த இடத்துல சம்மந்தப்படுது. அப்படிங்கும்போது எத்தனை கிரகங்கள் சம்மந்தம் இந்த இடத்துல படுது, கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சு. செவ்வாய்னா சொத்து பத்தை கொடுக்கணும், சுக்கிரன்னா மனைவியை கொடுக்கணும், செவ்வாய் கூட தானே இருக்கிறார். சரியா, புதன்னா பிறப்பு லக்கணத்துக்கு 9க்கு அதிபதியாக வருவார். சரியா, இந்த லக்கணத்துக்கு 5க்கு அதிபதியாக வருவார். அப்போ புத்திர பாக்கியம் 2 தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். இப்ப பிறப்பு லக்கணங்கிறது மகரம், நடப்பு திசைக்கு லக்கணங்கிறது கும்பம், செவ்வாய் திசை நடக்கும்போது. சரியா, இப்ப புதன் வந்து பிறப்பு லக்கணத்துக்கு 9க்கு அதிபதி, 6க்கு அதிபதி இருந்தாலும் உத்தியோகத்தையும் கொடுக்குறாரு. சரியா, அது எங்க, வெளிநாட்டுல கொடுக்குறாரு. அது காரணம் சொல்றேன், வெளிநாட்டுல கொடுக்குறாரு. சரி, அப்ப புதன் 9க்கு அதிபதியா வருவாரு, கும்ப லக்கணத்துக்கு 5க்கு அதிபதியா வருவாருனால புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் கும்ப லக்கணத்துக்கு 4க்கு 9க்கு அதிபதி, சுகத்தை கொடுக்கணும், பாக்கியத்தை கொடுக்கணும். இந்த லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு 5க்கும் 10க்கு அதிபதி, 10ஆம் இடம்ங்கிற ஜீவனம் தானே. அப்ப வருமானத்தை கொடுக்கணும், சொத்து பத்து சேர்க்கையை கொடுக்கணும், குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. பிறப்பு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் உட்காந்துருக்காங்க, அதனால கல்யாணத்தையும் குடும்பத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சனினா வருமானம், தொழில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி போகுது. செவ்வாய் திசை ராகு கேதுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டி ராகுடைய சாரை வாங்குறதுனால எல்லா கிரகங்களுமே அந்த இடத்துல சம்மந்தப்பட்டதுனால இந்த செவ்வாய் திசை அவரை வந்து பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ணல. சரியா, வெளிநாடு போயிருக்காரு, கல்யாணம் முடிச்சிருக்காரு, ஒரு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு. இப்ப ஆண் வாரிசுக்கு இந்த வர்றேன். இந்த ஆண் வாரிசுக்கு கனெக்ஷன் எப்படின்னு சொன்னா, மகர லக்கணத்துக்கு 5க்கு அதிபதியார் சுக்கிரன் தன் பாவத்துக்கு மறையல, 5ஆம் வீடு பெண் வீடு இல்லையா? ஆமா, 5ஆம் வீடு பெண் வீடு தன் பாவத்துக்கு மறையல அப்படின்னா வந்து பெண் குழந்தையை தான் கொடுக்கணும். பிளஸ் 5ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறாரு, தனிச்ச ராகுவா இருக்கிறாரு, அதுக்கும் பெண் குழந்தைய கொடுக்கணும். சரி, புத்திரகாரகன் குரு ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறாரு, அது ஆண் வீடு,
ஆனா அஸ்தங்கமாகி போனார், சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கமாகி போனாரு. அப்ப அதுக்கும் பலம் இல்லை, அப்ப பெண் குழந்தைய தான் கொடுக்கணும். ஆனா ஆண் குழந்தைய கொடுத்துரு எப்படி அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஏன் அப்படிங்கிறத பாருங்க. இதுலதான் முதல் ரூல்ஸ் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். 5க்கு அதிபதி சுக்கிரன் தன் பாவத்துக்கு மறைஞ்சாலும் மாத்தி கொடுக்கும். ஆனா இங்க மறையல. ஆனா ராகு கேதுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டினதுனால நம்ம எடுத்த பலன் வந்து பெண் குழந்தைங்கிறது தலையில மாத்தி விட்டுருச்சு, ஆண் குழந்தை. சரியா? சரி, இவருக்கு செவ்வாய் திசையில தானே குழந்தை பிறந்தது. செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு லக்னமா வச்சு பாருங்க. கும்பத்துக்கு 5க்கு அதிபதியார் புதன் தன் பாவத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரு. சரியா? இங்கேயும் பாத்துக்கோங்க. கும்பத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது மிதுனம், ஆண் ராசி. ஆண் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் புதன். அப்ப பெண் குழந்தைய கொடுக்கணும். ஆனா ராகு கேது கூட இருக்கிறாரு. எப்ப ராகு கூட கேது கூட சேர்ந்து இருந்தா மாத்தி விடும். அப்ப பெண் குழந்தை கிடைக்கிற இடத்துல ஆண் குழந்தை கிடைக்குது. இந்த இடத்துலயும் இந்த ராகு கேதுகள் வந்து கர்மகாரனை போல வேலை செய்யறாங்க. கூட கர்மகாரன் சனி இருக்கிறார். ஒரு ஜாதகத்துக்கு கர்மா காரகன் அப்படின்னு சனியை மட்டும் சொன்னீங்கன்னா மறைமுகமா இருக்கக்கூடியது நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான் டிசைட் பண்றாங்க. இந்த கால சிற்ப தோஷத்துல ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட யோகத்தை சம்பாதிச்சிருக்காங்கிறத இப்ப குறை இருக்குல்ல. செவ்வாய் திசையில நல்லா சம்பாதிக்கிறாரு. சரியா? வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு. மனைவியும் கூட்டு போயிடுறாரு. மனைவியும் அங்க போய் சம்பாதிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு கௌரவமா வாழணுங்கிறதுக்காக, பிறந்த ஊர்ல சொத்து பத்து வாங்கணுங்கிறதுக்காக சென்னை ஈசிஆர் ரோட்ல ஒரு வீடு வாங்குறாங்க, சொத்து பத்து சேர்க்கிறாங்க. இப்ப நடக்கிறது ராகு திசை குரு புத்தி. சரியா? வெளிநாட்டிலேயும் சொத்து பத்து வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க, வாங்கிடுவாங்க. அப்படிதான் போகுது. அப்ப ராகு கேதுடைய மிட் பாயிண்ட்ல மாட்டியிருந்தாலும் கொடுக்கக்கூடிய அமைப்புனா அந்த ராகு கேதுடைய சாரத்தையே வாங்கணும், ஆட்சி பலம் பெற்றிருக்கணும், அல்லது பரிவர்த்தனை யோகத்துல வந்திருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா அந்த திசை டிஸ்டர்ப் பண்ணாது, கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாது, சொத்து பத்து சேர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. அது ஒண்ணு. கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறதுலாம் வந்து பெரும்பாலும் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது யோகமாகவும் மாறி வேலை செய்யும் அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் புத்திர ஸ்தானத்தை எப்படி எடுக்கலாம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த ஜாதகத்துல வேற ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லுங்க. குரு வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, ஆனா அஸ்தங்கமா இருக்கிறாரு. குரு சந்திரனை பாக்குறாரு. கஜகேசரி யோகம்னா அங்க குரு இப்ப ஸ்தான பலம் இல்ல, பலம் வலிமை இழந்து தானே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். வேற ஏதாச்சும் யோகம் சொல்ல முடியுமானா பரிவர்த்தனை ஏற்கனவே ஏமாற்றம்னு சொல்லிட்டேன். அந்த ஏமாற்றத்தினால முதல்ல காதல் வருது, அது தோல்வி அடையுது, அது ஃபெயிலியர் ஆகுது, மனசு ரொம்ப வலிக்குது. நடந்ததெல்லாம் சந்திர தசை தான், மனோகாரகன் தானே. அப்ப மனசு வலிக்குது, திரும்ப அப்புறம் விட்டுறாரு. திரும்ப செவ்வாய் திசை வரும்போது திரும்பவும் காதல் வருது, சக்சஸ் ஆகுது. இந்த இடத்துல 2.11 கனெக்ஷன் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். செவ்வாய் திசை நடந்தப்ப 2க்கும் 11க்கு அதிபதியான குரு ஆட்சி பலம். அஸ்தங்கம் தான் இருந்தாலும் கூட சூரியன் கூட தான் அஸ்தங்கமா இருக்கிறாரு. சூரியன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. அப்ப குரு கொடுக்கறதுக்கு பல சூரியன் கொடுக்குறாரு. ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்த அதிபதி. எதுக்கு? மகரத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி. சாரி, கும்பத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி, மகரத்துக்கு 8ஆம் இடத்த அதிபதி. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இப்ப ராகு திசை நடக்கும்போது யாரு எப்படி இருக்குன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ராகு திசை நடக்கும்போது திசை நடக்குது, ரிஷபத்துல உட்காந்து திசைன்னு எடுத்துறாரு. அப்ப லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல. அப்ப ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் போது சுங்கன் கேந்திரத்தில் ஆகல் சுகத்திரி கோணத்தாதல் அப்படிங்கிற ஒரு பாடல்லாம் வரும். அதன்படி வந்து அது ராகு திசை இன்னும் பிரமாதமா தான் இருக்கும். குரு திசை வரும்போது குரு இருக்கிற விடையே லக்னமா வச்சுக்கிட்டீங்கன்னா தனுசு லக்னமா செயல்படும். லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, என்ன அஸ்தங்கமா இருக்கிறாரு, பரவாயில்ல. அந்த வீட்டுக்கு 9க்கு அதிபதி சார வாங்கி அவர் கூட அஸ்தங்கமாய் அவரும் கூட சேர்ந்தே உட்கார்ந்துருக்கிறார். அது இன்னும் யோகத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து சனி புதன் கேது திசைகள்லாம் வந்தாலும் 2053 தான் வரும். அப்படியே வந்தாலும் அவங்க லக்கணத்துக்கு 11ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கூட்டக்கரகம் 11ஆம் இடத்துல இருக்கலாம், அது மிகப்பெரிய யோகம். இல்ல சனி புதன் கேது திசையை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல லக்னமா வர்றது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்துல சனி கூடிய ஆட்சி பலம் வர்றாரு. இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை திசைகளும் யோகமான திசையத்தான் போகும். இந்த ஜாதகத்தை பார்த்தா ஒண்ணுமே ஆகாத, உருப்படாது. ராகு கேதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க, கால சர்ப்ப தோஷம், மிட் பாயிண்ட்ல செவ்வாய் சுக்கிரன் மாட்டிக்கிட்டாங்க, இந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகாது, குழந்தை வளர்க்காது, சொத்து பத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஆளுக்கு இந்த வயசுல 40 வயசு கூட இந்த முழுசு ஆகல, செட்டில் ஆயிட்டார் லைஃப்ல. உள்நாட்டிலையும் சொத்து பத்து, வெளிநாட்டிலையும் சொத்து பத்து. ஆனா பிறக்கும் போது கஷ்டப்பட்டு வந்தவங்க, குட்டி சுக்கிரன் கஷ்டப்படுத்தி தான் விட்டது பெற்றவங்கள. சூரிய திசையில ஏதோ அப்பாவுடைய ஒரு ஒத்துழைப்புனால வந்து கொஞ்சம் படிச்சாரு. சந்திர திசையில கொஞ்சம் சிரமப்பட்டாரு.
காதல் ஃபெயிலியர் ஒன்று தான் சிரமம். மற்றபடி அப்படியே செவ்வாய் திசையில் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு. குறுகிய காலத்தில் 40 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.